நீங்க நாரி சக்தி பேசுறாங்க. இங்க நிறைய பெண்கள் வந்து சந்தோஷமா கையெழுத்திக்கிறாங்க, சந்தோஷமா கூட்டத்துல நம்பி வராங்க. இத்தனை ஆண்கள் கூட்டத்துல மணிப்பூரில் என்ன நடந்தது? மணிப்பூரில் பெண்கள் எப்படி நடத்தப்பட்டார்கள்? தமிழனுக்கு தேசிய நீரோட்டத்தில் ஒரு இணைய மாட்டேன் என்கிறான் என்று சொல்கிறீர்களே, அதுவும் என் சகோதரி தான். அவளை நீங்க அவமானப்படுத்தும் போது நம்ம பார்த்துட்டு இருக்க மாட்டோம். எனக்கு அங்கே செல்ல அனுமதி மறுக்கப்பட்டது. அப்படி இருந்தாலும் எங்களுடைய ஜெனரல் செக்ரட்டரி மணிப்பூருக்கு போனார். போய் என்ன நடக்குது என்பது என் நாடு என்று நினைக்கும் கூட்டம் மக்கள் நீதி மையத்தின் கூட்டம். அதே காரணத்திற்காகத்தான் இது அந்த கட்சி இது இந்த கட்சி என்றெல்லாம் பார்க்காமல் நாடு காக்கும் பணியாக இங்கே வந்திருக்கிறோம். நீங்கள் நாடு காக்கிறேன்னு வந்த போது ஆரம்பத்தில் நானே நம்பிட்டேன். இந்த கருப்பு பணம் இல்லாம செய்யறேன்னு ஒரு வடை சுட்டாங்க. அடே நல்ல வடையா இருக்காது. என் வாயில இருந்த ரிசர்வேஷன் வடையை இங்க வச்சுட்டு அது என்ன கிடைக்குமா, இன்னொரு வடை கிடைக்குமா நான் பார்த்துக்கிட்டேன். ஆனா அந்த வடை வாயால சுட்ட வடை. கடைசியில கருப்பு பண முதலைகளை எல்லாம் பிடிப்பேன். நாங்க ஒரு கார்ட்டூன் கூட வந்திருந்தது வடமான பத்திரிகையில. அந்த கருப்பு பண முதலைகள்லாம் இந்த குளத்துல இருக்கு. இந்த குளத்து தண்ணி எல்லாம் வெளியே முதலை பிடிச்சிடலாம். நாங்க இவங்க இறக்க இறக்க ராவோட ராவா முதலைகள்லாம் நடந்து வெளியே போயிடுச்சு. மீன் போச்சு. அந்த மீன்கள் தான் நாம். இப்ப இவங்க சுட்ட வடையில இல்லாத வடையை தின்று தின்று நமக்கெல்லாம் அசிடிட்டி. எனக்கு வடை பிடிக்கும், அது வேற விஷயம். அது சாப்பிட கொடுக்கணுங்க. நீ காத்துல சொல்ல முடியாது. அது அரசியலும் மதமும் கலந்தால் என்ன ஆகும்? நாடு உருப்படாமல் போய்விடும் என்பதற்கு பேர் உதாரணம் ஐரோப்பா கண்டம். ஒரு கண்டமே இருக்கிறது. அங்கே அவர்கள் அனுபவித்து ஊர் பாழான பிறகு எடுத்த முடிவு அரசியலும் மதமும் கலக்க கூடாது என்றார். அதற்கு முன்னுதாரணமாக திகழ்ந்தவர்கள் இங்கே தமிழ்நாட்டுக்காரர்கள். இங்கே இந்த அரசை ஏன் நாம் ஆதரித்தாக வேண்டும்? தற்போதைய கம்பேரிசன் ஒப்பிட்டு பாருங்கள். இங்க இருக்கிற இந்த மதிய உணவு திட்டமோ காலை உணவு திட்டமோ அல்லது இல்லத்தரசிகளுக்கு ஊதியம் என்பதோ, அது நாங்களாம் முதல்ல சொன்னோம். பட் சொல்றதை விட செயல்படுத்துவது முக்கியம். செயல்படுத்துவோம் என் சகோதரன். நீங்க அங்க செயல்படுத்திருந்தீங்கன்னா உங்களையும் நாங்க மதிச்சிருப்போம். ஏன் அதை விட்டுட்டு இங்க இருக்கிற ஒரு மதிய உணவு திட்டத்தையோ காலை உணவு திட்டத்தையோ நீங்க ஏன் வடநாட்டில் இன்னும் செய்யல? 29 பைசா வச்சுக்கிட்டு இத்தனையும் செஞ்சிருக்கோம்ல. 7 ரூபாய் இருக்கு, அதை வச்சு செய்யுங்கள. பீகார்ல ஏன் செய்யல? அதை விட்டுட்டு எங்களை கிண்டல் அடிக்காதீங்க. 29 பைசாவை எப்படி 20 பைசா ஆக்கலாம்னு யோசிக்காதீங்க. உங்களுக்கு நான் கேட்கிறேன், நம் பிள்ளைகள் நாளை வல்லுநர்களாக கல்வி கற்றவர்களாக வருவதற்கு காலை உணவு முதற்கொண்டு கொடுத்துட்டு வர்ற அரசு தேவையா? இல்ல நுழைவு தேர்வையே கஷ்டமாக்கி படித்தவனையும் படிக்காதவனாக்கும் அரசு வேணுமா? மகளிருக்கு உதவித்தொகை அளிக்கும் அரசு வேணுமா? இல்லை பில்கிஸ் பானு குற்றவாளிகளை நடமாட விடும் அரசு தேவையா? அது மட்டும் இல்ல, சீக்கிரம் வெளியே கொண்டு வந்தது இல்லாம வர்றவனுக்கு மாலை போட்டு வரவேற்கும் அரசு. விவசாயம் காக்கும் அரசு வேண்டுமா? விவசாயிகள் மீது போர் தொடுக்கும் அரசு வேண்டுமா?
தொழில்களை ஊக்கப்படுத்தும் அரசியல் வேண்டுமா உங்களுக்கு? இல்லைன்னா ஜிஎஸ்டி வரி போட்டு சிறு குறு வியாபாரிகளை நெருக்கும் அந்த அரசு வேண்டுமா உங்களுக்கு? அனைத்து ஜாதியினரையும் அர்த்தகராக்கும் அரசு வேண்டுமா? அது ஜனாதிபதியாகவே இருந்தாலும் வெளியே நிறுத்தி வைக்கிற கோவில் நடத்தும் அந்த அரசு வேண்டுமா? திமுக ஏழைகளுக்கான அரசு என்பதை நான் உணர்கிறேன். அது இன்னும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதற்கு முன்பாக நான் வைத்த விமர்சனம். அதைவிட மோசமாக ஒரு ஆள் அங்கே நடந்து கொண்டிருக்கும் போது இதை நாம் ஆதரிக்க வேண்டும். கவர்னர் அனுப்பி இந்த ஆட்சியில் கை வைக்கிறார்கள், இந்தி திணித்து முள் கை வைக்கிறார்கள். 29 பைசா மட்டும் தந்து நம்ம அடி வயத்துல கை வைக்கிறாங்க. நம் மீது கை வைப்பவர்களுக்கு எதிராக ஒரு விரல் போதும். கை வச்சா மைண்ட் வைப்போம், அவ்வளவுதான். முதல்ல இந்த ஊர்ல காணாம அடிங்க, அது உங்களால முடியும். நான் அதை சொல்லத்தான் வந்திருக்கேன். எனக்கு உட்கார சேர் கேட்டு வரல. இத்தனை பேர் மனத்திலும் எனக்கு அமர இடம் இருக்கிறது. அதை நான் கிட்டத்தட்ட சின்ன பிள்ளையிலிருந்து 66 வருஷமா உட்கார்ந்துருக்காங்க. இன்னும் அதுல கொஞ்சம் குஷன் போட்டு கொடுங்க, இல்ல கொஞ்சம் அதுல இன்னும் உயரமா சொல்லுங்கன்னு கேட்கறது அதிக பிரசித்தனம். இதுலயே நான் சந்தோஷமா இருக்கேன். ஆனால் எனக்கு இத்தனை செய்த மக்களுக்கு நான் ஏதாவது செய்யணும். அதுக்காகத்தான் மக்கள் நீதி மையம் கட்சி ஆரம்பித்தேன். இந்த கட்சியின் குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கும் நியாயத்துக்காக. அது எந்த கட்சிக்காரர் செய்தாலும் அதை பாராட்டுவதில் உங்களுக்கு எந்தவித சங்கோஜமும் இல்லை. நான் தானே சொன்னேன் இல்லத்தரசிக்கு இன்னும் மாறுதட்டிக்கிற கட்சி இல்லை. செய்ததற்காக பாராட்டுவோம், வணங்குவோம். முதல்வரை இன்னும் செய்யுங்கள், ஏன் செய்யவில்லை என்று கேட்கும் உரிமை நமக்கு அவர் தந்திருப்பதாக நான் நினைத்துக் கொள்கிறேன். வீட்டு வசதி துறை அமைச்சர் மாண்புமிகு சு. முத்துசாமி ஈரோட்டின் வளர்ச்சிக்காக செய்திருக்கும் சாதனைகள் நான் பட்டியலிட வேண்டியதில்லை, உங்களுக்கு தெரியும். இவங்கெல்லாம் செஞ்சுட்டு பேசுறவங்க, செய்ய போறோம்னு பேசுறவங்க. அவங்க செய்ய போறோம்னு பேசுறத ஃபர்ஸ்ட் செஞ்சீங்களான்னு கேட்டா பதில் பேசாதவர்கள். திமுக வேட்பாளர் திரு கே.இ. பிரகாஷ் அவர்கள் படித்தவர், இந்த ஈரோட்டை அறிந்தவர், பிறப்பால் அனைவரும் சமம் என்பதை உணர்ந்தவர். இவருக்காக உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்தீர்கள். மிகப்பெரிய வித்தியாசத்தில் நீங்க நினைச்சா செய்யுங்க, தயவு செய்து செய்யுங்க. இது நான் நமக்காக கேட்கிறேன். நாளை நமதே. வணக்கம்.